இன்றைய முக்கிய செய்திகள். ரேஷன் கார்டு புதிய விதிமுறை. நீங்களும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குபவரா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கானது தான். இதுவரை ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் கட்டாயம் அசல் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி தற்போது தமிழக அரசு அதிரடி மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இனி பொதுமக்கள் எங்கு வேண்டுமானாலும் எளிய முறையில் ரேஷன் பொருட்களை பெறலாம். அது குறித்த முழுமையான விவரங்களை இந்த செய்தியில் பார்க்க இருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அப்பொழுது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பி. வெங்கட்ராமன் அவர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அவர் பேசுகையில், தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நியாய விலை கடைகளில் மட்டும்தான் பொருட்கள் வாங்க வேண்டுமென்ற கட்டாயம் இனி இல்லை என்று தெரிவித்தார். அதாவது, நீங்கள் தமிழகத்தின் எந்த பகுதியில் வசித்தாலும் அங்கே உள்ள எந்த ஒரு நியாய விலை கடையிலும் உங்களது ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். நேயர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் இதனை 3 முக்கிய புள்ளிகளாக நாம் விளக்க இருக்கிறோம். எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம். இனி உங்கள் சொந்த ஊரில் உள்ள கடைகளுக்கு தான் செல்ல வேண்டும் என்பதில்லை. வேலை நிமித்தம் வேறு மாவட்டத்திற்கோ அல்லது ஊருக்கோ சென்றிருந்தாலும் அங்கிருந்தும் எந்த ஒரு நியாய விலை கடைகளிலும் உங்கள் கைபேசி எண் அல்லது அட்டை விவரங்களை கொண்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சாஃப்ட் காப்பி போதும். அசல் ஸ்மார்ட் கார்டு கையில் இல்லாவிட்டாலும் கவலை வேண்டாம். உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள ரேஷன் கார்டின் ஜெராக்ஸ் அல்லது சாஃப்ட் காப்பி புகைப்படம் இருந்தாலே போதும். உங்களுக்குரிய பொருட்கள் தடையின்றி வழங்கப்படும். பொதுமக்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன், குறிப்பாக வெளியூர்களில் தங்கி வேலை செய்யும் தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் அசல் கார்டை உடன் கொண்டு செல்ல வேண்டிய சிரமம் இதன் மூலம் முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கும் வகையில் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த அதிரடியான மற்றும் எளிய நடைமுறை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. அரசே வழங்கும் இந்த பயனுள்ள சலுகை பற்றிய உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.